அபிராமி. டேய் டேய் திருவடி, எங்கடா தொலைஞ்ச? சீக்கிரமா வந்துட்டேன். மாமி என்னாச்சு? டேய் என் கூஜா எங்கடா விக்கிறது? ஐயோ அது பெரியவா காலத்து கூஜா, அத போய் விக்க சொல்றேளே. கொட்டையில போறவனே நேக்கு விக்கிறதுடா. தூத்தம் வேணும். சாதாரண துத்தமா இல்ல மயில் துத்தமா? நோசக்காரா, நேக்கு விக்கிறதுடா. உடனே தூத்தம் கொண்டு வாடா. அஜிஜோ பூஜாவை மறந்து ஆத்திலே வச்சுட்டேன். இதுக்குதான் ராத்திரியில தோப்பு கணக்கா பார்க்க கூடாதுன்னு சொல்றது. செத்த இருங்கோ, இங்க ஏதாவது ஜலம் கிடைக்கிறதான்னு பாத்துட்டு வந்துடுறேன். கண்ட வாழ்ட்ட போய் அலுமினிய லோட்டாவில கண்ட ஜலத்தை வாங்கிட்டு வராத. நல்ல ஜலமா வெள்ளி லோட்டாவில வாங்கிட்டு வா. என்ன மாமி சொல்றேன்? இந்த சமயத்துல வெள்ளி லோட்டால ஜலத்துக்கு எங்க போறது? ஏதாவது கொட்டாங்குச்சியில கிடைக்கிறதா பாக்குறேன். எதையாவது பண்ணி தொலை போ. ஏய் நில்லுடி. என்ன பாட்டி? இந்நேரத்துல சொம்ப தூக்கிட்டு எங்கடி போற? உம்மாச்சி பூஜைக்கு பால் எடுத்துட்டு போறேன். ரொம்ப விக்கிறது, ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஒரு வாய் பால் குடி. அச்சிச்சோ, நான் தர மாட்டேன். இந்த எச்சி பாலை வச்சு உம்மாச்சிக்கு யாராவது அபிஷேகம் பண்ணுவாளோன்னு. சரிதாண்டி, நான் சொன்ன வார்த்தைய நேக்க திருப்பியா? ஏய் ரொம்ப ரொம்ப விக்கிறது, கொஞ்சம் பால் குடி. அன்னைக்கு என் தாத்தா கிட்ட என்ன அடி வாங்க வச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு பால் கொடுத்தா வேற யாராவது என்ன அடிப்பா. ரொம்பே வேணாம். உன்கிட்ட போய் கேட்கணுங்கிறது என்னோட தலையெழுத்துடி, தலையெழுத்து. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கணும்னு உன் தாத்தா சொல்லிருக்காரோனோ. நேக்கு கொஞ்சம் பால் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். தவிச்ச வாய்க்கு தண்ணி தரலாம், மத்த வாழை தவிக்க வைக்கிற வாய்க்கு தண்ணி தரலாமோ? ஈஸ்வரா, இந்த கொழுப்பெடுத்து பேச்ச கேட்கிற அளவுக்கு என்ன விக்க வச்சிட்டியே. ஐயோ, உங்களுக்கு தான் இறக்கமே இல்ல. எல்லார் மேலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழறேன். ஆனா உங்களை மாதிரி நேக்கு ஒன்னும் கல் மனசு இல்ல. தாத்தா என்ன திட்டினாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, இந்தாங்கோ பால் சாப்பிடுங்க. மாமி இந்தாங்கோ ஜலம். அதான் தீர்த்தம் வந்துட்டோன்னோ, அதை குடிங்க. சுவாமிக்கு எடுத்துட்டு போறியேன்னு நான் சும்மா விடுறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்? உங்கிட்ட நேக்கு என்னடி பேச்சு? வக்கத்து போன குடும்பம். என்னைக்கோ ஒரு நாள் நீயும் உன் தோப்பனாரும் என் ஆத்து வாசல்ல கைய கட்டிட்டு நிக்க போறேன். அப்ப வச்சுக்கிறேன்டி உன்ன. பார்த்துண்டே இருங்கோ, அப்படி ஒண்ணும் நடக்காது. நீங்க ஏன் மாமி அந்த குழந்தையிட்ட போய் வாய் கொடுக்கிறேன்? குடிங்க மெதுவா மெதுவா. சார், ரொம்ப தெரிஞ்சவர்னு சொல்றீங்க. உங்களுக்குள்ள பேசி பாருங்க. எதுக்கு வீணா கேஸ போட்டுக்கிட்டு? சரி, அவங்க அதுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கங்க, நான் வந்து தூக்கிட்டு வந்துருவேன். சரி, நீங்க போய் பேசி பாருங்க. வா. பஞ்சாயத்துல என்ன பார்த்துட்டு இருக்கீர்? ஜெயிலுக்கு போறதுக்கு நல்ல நேரத்தையா? சிவா சிவா, என்ன வார்த்தை சொல்றேன்? நன்னா பசப்பரேள். இத்தனை நாள் நீர் மணி அடிச்சீர், பகவான் சாப்பிட்டு இருந்தார். இப்ப ஜெயில்ல மணி அடிச்சா உமக்கு நைவேத்தியம் கிடைக்கும். ஒய் என்ன சொல்றேன்? இனிமேல என்ன சொல்லணும்? செய்யறதையும் செஞ்சுட்டு முழிக்கிறீர். அம்மா, என்னம்மா ஆச்சு? சும்மா இரு. பாருங்க, பாவம் குருக்களாச்சுன்னு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். நாங்க கொடுத்த நகையை ஒழுங்கா எங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அதுதான் அப்பவே வரணும் கொடுத்துட்டேனே. அத்தனையும் போலி நகையா? இவா சொல்லித்தான் நேக்கு தெரியும். எங்க மாமனார் முகத்தை நன்னா பாருங்க. அவர் அப்படிலாம் பண்ணக்கூடியவரான்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நகையை தரலனா வெளியில இருக்கிற போலீஸ் உள்ள கூப்பிடுவேன். நேக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை உங்க மூத்த சம்பந்தி நகையை மாத்திருப்பாரோ? ஐயோ, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் இதை எடுக்க போறார்? ஒருவேளை உம்மை பேத்திக்கிட்டு இருந்து நகையை திருடினானே ஒரு திருடன்,
அவன் மாத்தி இருப்பானோ? என்ன பேசுறேள்? போலீஸ்காரர் தானே நகை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தா, அவளுக்கு தெரியாதா உண்மை நகை எது போலி நகை எதுன்னு? எப்படி இருந்தாலும் நான் நகையை உங்ககிட்ட தான் கொடுத்தேன். நீங்க தான் பொறுப்பு. எது பாத்தீரா கேட்டீரா? உமக்கு உதவ போய் நேக்கு உபத்திரவம் வந்துட்டு வை. அனந்தராமா, நீர் எதுவும் பேச வேண்டாம். பேசாம நகையை திருப்பி கொடுக்குறீரா இல்ல கம்பி என்ன போறீரா? ஐயோ, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீர் சோத்துல உப்பு போட்டு தின்றீரா இல்ல வேற ஏதாவது? யார்கிட்ட வந்து என்ன அடிக்க வராரு? எங்க அப்பா பத்தி பேச சொல்றேன். அறிவு தப்பு பண்ணிட்டே அடிக்கறடா. கொன்னுடுவேன் பின்னே. அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஓகே சார். சார், அவங்க ஒத்து வர மாட்டாங்க போல இருக்கு. நகையை திருப்பி கேட்டதுக்கு அவங்க பையன் அடிக்க வரான் சார். வந்து கேளுங்க. வாங்க. உண்மையை சொன்னா ரோஷம் பொத்துட்டு வரல. பின்னிடுவேன் பின்னே. நான் யார் தெரியல. இங்க பாருங்க சார். பாரு போலீஸ். நீதான் நகை திருடுனதா? சார், என் பிள்ளைக்கும் நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் அவள்கிட்ட வாங்கினேன். ஆனா அது எப்படி மாறிச்சுன்னு தான் எனக்கு புரியல. நன்னா நடிக்கிறேன். மந்திரம் சொல்ற வாயால பொய் சொல்லாதே. வாய் புழுத்துரும். டேய், போய் சொல்ற ஓ வாய் தான் நான் புழுத்து போவோம். எங்க அப்பா வாய் புழுத்து போகாத. அது சத்தியம் மட்டும் பேசுற வாய்டா. போடா குடிகார பையில. நீ குடிக்கிறதுக்காக நகையை திருடி இருப்ப. டேய், அனாவசியமா பேசுற அடிச்சு கொல்லலாம். நிறுத்துங்க. போலீஸ் முன்னாலே சண்டை போடுறீங்களா? வா, நீ ஸ்டேஷனுக்கு வா. சார், என் பையனுக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேனே. நான் வரேன். என்ன கூட்டிட்டு போக சார். யார்கிட்டயா நகையை கொடுத்தா நீ? இவர்கிட்ட தான் சார். கான்ஸ்டபிள், இவரை கூட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. வர கூட்டிட்டு போங்க. கை விடுங்க. ஒண்ணுமே தெரியாது சார். குறுக்கலாம். அவரையே ஏமாத்திட்டு இருக்கா? சார் 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 அப்பாவி சார். அவர் சார், ஏமாத்திருக்காங்க. கூட்டிட்டு போங்கய்யா. போங்க. சார் 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 நீங்க சொல்லுங்க சார். சொன்னா கேளுங்க. நாங்க வெளிய இருக்கும்போதே உள்ள போட்டு ஆள் அடிச்சிட்டு இருக்கேனே. சார் இல்ல சார். ஐயா, அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. பாருமா, விட்டுருங்க. அவங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் கேட்காம கொள்ளாம விட முடியாதுமா. நீங்க ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. ஐயா, வாயா. சார், என்ன விட்டுடுங்க சார். எல்லாரும் பாக்குறேன். சார், இவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பார். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டி தட்டுங்கோ. நகை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவார். அனந்தராமா, இது நோக்கி என்ன எடுக்குமா? அடுக்குமா முட்டுமானுகிட்டு போ. உள்ள போ. விட்டுறாதீங்க. நன்னா பிடிச்சிருங்கோ. சாவித்ரி, நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். என்ன? என்ன மாமி, என்ன ஆச்சு? கல்யாணி, என்னமாச்சு? ஏன் இப்படி அழறேள்? எங்க ஓடுறேள்? மாமி, எங்க வாழ்க்கையில நாங்க கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவான் எங்களை மேல மேல சோதிச்சுட்டு இருக்காரு. என்ன மாமி ஆச்சு? அழாம சொல்லுங்க. பாருங்க, குழந்தை கூட பயப்படுறா. என்ன நடந்தது சொல்லுங்க. எங்க மாமனார போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. எங்க மாமனார் ரொம்ப மனஸ்தர். யாராவது சீனு சொன்னா கூட தாங்க மாட்டார். அவரை போய் ஜெயில தள்ளிட்டாளே. இந்த அவமானத்துல ஒரு உயிரை விட்டாலும் விட்டுருவாரு மாமி. அவர் எதற்காக கைது பண்ணிருக்கா? நாங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டோம். பிள்ளையாத்துக்கர் கொடுத்த நகை எல்லாம் அவளாண்டி திருப்பி கொடுத்துட்டோம். ஆனா இப்போ கொடுத்த நகை எல்லாம் போலின்னு சொல்லி ஆத்து வாசலே வந்து அசிங்கப்படுத்திட்டா. இந்த அவமானத்தை நாங்க எப்படி தாங்க போறோம்னு தெரியல. நகையை யாரண்ட கொடுத்தேள்? உங்க நாத்தனார் ஆத்துக்காரர் அனந்தராமன் கிட்ட தான் கொடுத்தோம். அனந்தராமனா? அவர் எங்க இதுல வந்தார்? அவர் தான் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வச்சார். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன். குழந்தை காது படவே பட்டு பாவடை எடுத்து தரோம், வைரக்கமல் போடுறோம்னு சொன்னா. அதுக்கு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு குழந்தை ஒத்துண்டா. அந்த பையனுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது.
நல்லா வேகமா வா. வாடா விச்சு, இதேங்க. வா பாட்டி, பாட்டி, பாட்டி. என்னடா விச்சு, இதான் எங்க பாட்டி. பாட்டி, இவன் என்னோட ஃப்ரெண்டு, பேரு விஸ்வநாதன். செல்லமா விச்சுன்னு கூப்பிடுவோம். சரி சரி. டேய் சுந்தர், நீயும் உன் ஃப்ரெண்டும் கை கால் அலமிண்டு வாங்கோ, டிஃபன் சாப்பிடலாம். ஓகே ஓகே. உனக்கு பிடிச்சமான உப்புமாவும் அப்புறம் ஜாங்கிரியும் இருக்குடா. சீக்கிரமா வாங்கோ. சரி பாட்டி, வா 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 வாடா. வா 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 வா. 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 என்னடா வா. உட்கார வச்சு. கை காலெல்லாம் நல்லா அலம்பிண்டேளா? நோக்கு உப்புமா பிடிக்குமோ? சாப்பிடு. போதும் போதும். இந்தாப்பா ஜாங்கிரி. பாட்டி, எங்க அம்மாக்கு கூட ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஆத்மாவுக்கு கூட உப்புமா ஜாங்கிரினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ பேரதான் இந்த ஆத்துல உச்சரிக்கவே கூடாதே. டேய், உங்க ஆங் கூட ரொம்ப பெருசா இருக்குடா. அதனாலதான் எங்க ஆத்த மாளிகை வம்சம்னு சொல்லுவா. நான் மாளிகை வம்சம்னா மளிகை சாமான் விக்கிற இடம் நினைச்சேன். அப்படியெல்லாம் சொல்லாத, எங்க கொள்ளு பாட்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். பாட்டி, உங்களை பார்த்தா என் அம்மா மாதிரியே இருக்கீங்க. அப்படியா ராஜா? இந்த லோகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பா. பாட்டி, அப்படின்னா உலகத்துல என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருப்பாளா? இருப்பாளே. அப்படின்னா அந்த 6 பேர்ல ஒருத்தனை கண்டுபிடிச்சு நேக்கு பதிலா அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சணும். பாட்டி, இந்த உப்புமாவும் ஜாங்கிரியும் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மாக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டா? அப்படியா ராஜா? நோக்குதான் உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம். உங்க அம்மா உன்னை பெறத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, உங்க அம்மா பேர் என்ன? காயத்ரி. காயத்ரியா? உங்க அப்பா பேரு? கைலாஷ். சாப்பிடு ராஜா, வயிறு நிறைய சாப்பிடு. நோக்கு வேணுங்கிறத சாப்பிடு. வர வேண்டிய இடத்துக்கு தான்ப்பா வந்திருக்கே நீ. வாய் நிறைய என்ன பாட்டின்னு கூப்பிடு. பாட்டின்னு கூப்பிடு கண்ணா. பாட்டி, இன்னொரு ஜாங்கிரி சாப்பிடு. சாப்பிடு. வணக்கம், வாங்கம்மா. நமஸ்காரம் மாமா. அம்மா, நீங்க மேல் மாளிகை வம்சத்து மருமக தானே? ஆமா மாமா, நானே தான். நீங்க தான் போலி நகல்லாம் செய்வேளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் செய்யறது இல்லம்மா. ஆமா, அனந்தராமன் என்னட்ட சொன்னாரே. என்னது? அனந்தராமன் சொன்னாரா? அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் என்னண்ட. ஆமாமா. அப்படின்னா நேக்கும் ஒரு நகை பண்ணி தரலா? இப்போ நான் அதெல்லாம் செய்யறது இல்லையே. இல்லையே, இப்ப கூட என்கிட்ட சொன்னாரே. குருக்களோட நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அத மாத்தி பண்ண சொன்னாராமே. அது வந்துமா, நீங்க மரியாதையா என்னன்னு சொல்றீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்றீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா.
தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்கம்மா. ச்சே 10,000 ரூபாய்க்கு இப்படி எல்லாம் செஞ்சு இவ்ளோ ஏமாத்திருக்கலே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்கம்மா. அம்மா நீங்க எங்க வந்து சொல்ல சொன்னாலும் உண்மையை சொல்லிடுறேம்மா. அந்த 10,000 ரூபாய் பணத்தை கூட உங்ககிட்ட திரும்ப கொடுத்துறேம்மா. நான் புள்ள குட்டிக்காரம்மா, என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுறாதுங்கம்மா. வாங்க அம்மா வாங்க.